ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேனோட 68வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 67 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டஞ்சனுக்கு வந்துட்டு குவெஸ்ட்டுக்காக போயிருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு தீம் பார்க் ஸ்டைல இருக்கும். இவங்க வந்துட்டு ஒரு ஒரிஜினல் மஸ்காட்டை வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல தான் அந்த ஷின்ஷெங்கியோட செக்ரட்டரி இல்லனா அந்த டோக்கபிகிலோட வைஸ் மாஸ்டரோட பேரே வந்துட்டு அவன் சொல்றான். என்னோட பேர் வந்துட்டு ஜியாங்குன், 32 வயசு ஆகுது. இந்த டோக்கபிகில்டோட பிரெயினியாக் அப்படின்னு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க. ஒரு வைஸ் கில்டு மாஸ்டரா, கில்டு மாஸ்டர் இந்த இடத்துல இல்லைனா அந்த பொறுப்பை வந்துட்டு நான் தான் எடுத்துக்கணும். ஹவவர் கில்டு மாஸ்டர் நினைச்சதை விட அதிகமா டைம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆயிரும். ஐ கெஸ் இதை வந்துட்டு தனியா போயிட்டு கிளியர் பண்றத தவிர வேற சாய்ஸே இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு டீம் லீடர் பிரின்சஸ் என் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் வந்துட்டு ஜஸ்ட் என்னோட ட்ரஸ்ட் பண்ணிக்கோங்க மிஸ் ஜின்வோ, நான் வந்துட்டு மறுபடியும் உங்களை கேரி பண்ணி இதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப வாட் மிஸ்டர் சியோ ஜின்வோ நீங்க வந்துட்டு இதுல பங்கேற்றுக்காதீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்க, நான் சொன்னதை முதல்ல நீங்க கேட்கலையா, இதுக்குள்ள ஒரு ஒரிஜினல் மஸ்காட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நோ நீங்க இப்பதான் லெவல் 83 போயிருக்கீங்க. இந்த கான்கொஸ்ட் நம்ம கில்டு பேர்ல நடக்குது. சோ ஒரு அவுட் சைடர் வந்துட்டு இதை ஹேண்டில் பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் தான் பர்சனலா உள்ள போகணும் அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் இல்ல நீங்க உள்ள வரக்கூடாது, இங்க வந்து ரூல்ஸ் வந்துட்டு ஞாபகம் இருக்குல்ல, லைனை வந்துட்டு கட் பண்ணிட்டு வேற யாரும் வந்துட்டு தனியா போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கடைசி அந்த அட்ராக்ஷன் கொண்டு உள்ள போறாங்க. பிரின்சஸ் எங்களோட கில்டு மாஸ்டர் சம்டைம்ஸ் இப்படிதான் மனசை டச் பண்ற மாதிரி நடந்துப்பாரு. சோ எப்ப நீங்க வந்துட்டு என்னோட முதுகுல தட்டி கொடுத்து நல்ல வேலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல போறீங்க மிஸ்டர் ஜின்னு அப்படிங்கிறப்ப ஒரு வாய்ஸ்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சீக்கிரமே பிகின் ஆக போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சே மிஸ் பிரின்சஸ் நீங்க வந்துட்டு இதை கிளியர் பண்றதுக்கு 2 பேர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பட் 2 பேரை விட அதிகமா இந்த இடத்துல சீட்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ரைட் ஷோர்லி சீட்ல இருந்து எதுவுமே பாப்பப்பாய் வந்துடாதுன்னு நினைக்கிறேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறதே அந்த லாஸ் வேகாஸ் ஆக்ஷன் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப ஒரு டெடி பேரோட தலையை போட்டுட்டு ஒன்னு வந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பட் இவங்க வந்துட்டு ஒரிஜினல் மஸ்காட் கிடையாது, ஏன்னா மனுஷங்க தான் இருந்துட்டு அந்த பொம்மையை வந்துட்டு போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த வாய்ஸ் வந்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ், இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் இந்த பிளேஸோட தீமே வந்துட்டு எனக்கு பிடிக்கல, இட் சீம்ஸ் லைக் இது வந்துட்டு ஒரிஜினல் மஸ்காட் இல்ல போல மிஸ்டர் ஜின்வோ உங்களுக்கு பக்கத்துல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அமைதி அப்படின்னு காமிக்கிறப்பவே பக்கத்துல இந்த மஸ்காட் வந்துட்டு திரும்பி பாக்குறான். அந்த பிரின்சஸ் நம்ம நினைச்சதை விட இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீக்கியரா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப அந்த இடம் ஃபுல்லா அந்த மஸ்காட் மாதிரி மாஸ்க போட்டுட்டு தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. வந்துட்டு பயந்தர்றா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரிஜினலா பர்ஃபார்ம் பண்ண வரணும் அப்படிங்கிற தீம் படி வரவங்க யாரெல்லாம் இங்க இந்த விஷயத்தை பார்க்க வந்திருக்கீங்களோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நாங்க தான் இந்த ஃபார்வர் லேண்ட்லயே பெஸ்டானவங்க, த ஒன் அண்ட் ஒன்லி வாண்டரிங் ஸ்கை ட்ரூப். நீங்க வந்துட்டு சர்ப்ரைஸ்டா டேக் அவுட் பண்ண கூடாது அப்படின்னா உங்களோட சீட் பெல்ட்டை வந்துட்டு டைட்டா போட்டுக்கோங்க. பட் இந்த இடத்துல சீட் பெல்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சிரிச்சிட்டு இருக்கு. பிரின்சஸ் எனக்கு இதை பார்த்தாலே சிக்கா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறப்ப இப்போ எங்களோட ட்ரூப் மெம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். கண்ணை வந்துட்டு நல்லா திறந்து வச்சு பாருங்க, உங்களுக்காக பயங்கரமான ஒரு ஷோ வந்துட்டு இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடமே இருந்துட்டு அதிர ஆரம்பிக்குது. பிரின்சஸ் இது என்ன அர்த்த குயிக்கா அப்படிங்கிறப்ப பேர்ல இருக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜை வந்துட்டு நாங்க டாப்ல வந்துட்டு செட் பண்ண போறோம், லிஃப்ட் டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு கூடாரம் மாதிரி போனாங்கல்ல, அந்த கூடாரமே தரையிலிருந்து பயங்கர உயரத்துக்கு வந்துட்டு போகுது, கிட்டத்தட்ட அந்த நடக்கிற மாதிரி. பிரின்சஸ் கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஜுனோ, நான் வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், நம்ம வந்துட்டு இப்போ எவ்வளவு ஹையா வந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கேஸ் இவங்க வந்துட்டு உண்மையுமே ஒரு நல்ல ஷோ தான் வந்துட்டு பண்றாங்க போல அப்படிங்கிறப்ப என்ன இவ்வளவு ஈஸியா இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நம்மளால எப்படி எஸ்கேப் ஆக முடியாது, அதனால இந்த வியூவாச்சும் நம்ம என்ஜாய் பண்ணோம்ல அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் இன்னும் கொஞ்சம் ஒரிடா இருங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லயே ஹையஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டி வந்துட்டு இந்த ஈவென்ட்டுக்கு தான் இருக்கு. ஒரிஜினல் மஸ்காட் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் 2 சைடுல இருந்து அட்டாக் பண்ணி அதை டேக் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஃபைன் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஜோக்கர்ஸ்லாம் இந்த வாண்டரிங் ஸ்கை ட்ரூப்போட மோஸ்ட் பாப்புலரான ஈவென்ட் வந்துட்டு கம்மிங் அப் ஆக போகுது. டெடிஸ் எக்ஸிகியூஷன் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டெடிஸ் எக்ஸிகியூஷனா அப்படின்னா ஒரிஜினல் மஸ்காட் டெடி வந்துட்டு வரப்போதா அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் நீங்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன் மிஸ்டர் ஜின்வோ, இந்த ஒஸ்ட் கேஸ் சினோரியோ இந்த இடம் ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு நான் எரிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறப்ப அந்த ஜோக்கர் வந்துட்டு இந்த தலைவனங்களோட நாங்க வந்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குமிறப்ப
அவங்களுக்கு அடியில இருந்து அந்த ஒரிஜினல் மஸ்காட் டெடி இருந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. அவங்க மட்டும் இல்ல, மத்தவங்க இருந்தாங்களே அவங்க எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துட்டு அந்த டெடி அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கு. இங்க இதை பார்க்க வந்து இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஃபியூ லக்கி வின்னர்ஸ் வந்துட்டு பர்சனலா இந்த டெடி வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு எக்ஸிகியூஷன், அதாவது போட்டு தள்ளுமா, எவ்வளவு அமேசிங்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு இது அப்படியே அந்த ட்ரோலோட பிளாஷ்பேக் வீடியோல நடந்த மாதிரி இருக்கு. நோ வெயிட், அது வந்துட்டு ஆடியன்ஸ்ல இருந்து பிக் பண்ணணும்னு நினைக்கும்ல, அப்படின்னா இது வந்துட்டு எங்களை பிக் பண்ணி கொல்ல போதா அப்படிங்கிறப்ப அதுவும் அதே மாதிரி அட்டாக் பண்ண வருதா. ஹீரோ வந்துட்டு மிஸ் பிரின்சஸ், நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண போறேன், ஒன்ஸ் உங்களோட ஸ்கில்ல வச்சு எல்லாத்தையுமே பர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு நான் ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு பேசிட்டே திரும்பி பார்த்தா அவ வந்துட்டு அந்த இடத்துல இல்ல டெலிபோர்ட் ஆயிருக்கா. அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு கேட்கிறப்ப ஆக்சுவலா இவளை செலக்ட் பண்ணிருக்க அந்த டெடி, அதனால இவ டெலிபோர்ட் ஆயிட்டு அதுக்கு முன்னாடி போறப்ப ஹீரோவால எதுவுமே வந்து காப்பாற்ற முடியல. ஏன்னா பக்கத்துல அந்த மஸ்காட் மாதிரி மாஸ்க் போட்டு இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ இருந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டெடியும் இருந்துட்டு பிரின்சஸ் அடிச்சு அங்க இருந்து தூக்கி வீசிடுது. அவருன்ட்டு வாட் அப்படின்னா இப்படிதான் வந்துட்டு சாக போறனா, ஓ ஜுவா இந்த மாதிரி ஒரு முடிவை நெருங்கிறதுக்காக தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வரான். அப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர் நீ வந்துட்டு இதை பண்றதுக்கு கண்டிப்பா அப்புறமா இதை நினைச்சு வருத்தப்பட மாட்டல அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா அந்த இடத்துல ஹீரோ பிடிச்ச வச்சிருந்த எல்லா அந்த மஸ்காட்டையுமே இருந்துட்டு ஹீரோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு இவளை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கான். சோ ஃப்ரீசிங் எபிலிட்டியை மத்தவங்க முன்னாடி வந்துட்டு ஹீரோ யூஸ் பண்றான். நான் இந்த விஷயத்தை இப்ப பண்ணாம இருந்தாதான் பிற்காலத்துல வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு என்னால இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிருக்க முடியும், என்னால இதை தடுத்து இருக்க முடியும், பட் என்னோட ஸ்கில் வந்துட்டு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலையா இருந்துட்டேன். பெத்தட்டிக், இந்த உலகத்துல நான் எதை வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நினைக்கிறேனோ அதையே வந்துட்டு நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஓங்கி அந்த ஒரிஜினல் மஸ்காட் டெடியை வந்துட்டு ஒரு குத்த அது ரத்தத்தெல்லாம் கக்கிட்டு பின்னாடி போகுது. இருந்தாலும் மறுபடியும் வந்துட்டு அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோ இருந்துட்டு ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பயத்துல வந்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் இருக்கிறப்போ நான் தான் அவங்களுக்காக முன்னேறி வந்துட்டு போறவனா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில வந்துட்டு இவனும் பஞ்ச் பண்றப்ப அந்த பவர் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்டேடியமே வந்துட்டு செதற மாதிரி இருக்கு. சோ அந்த டெடி வந்துட்டு எவ்வளவு பவர்ஃபுல்னு நினைச்சு பாருங்க. அப்போ அந்த டெடி இருந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமா ஜம்ப் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு நாசமாக்குறப்ப அவங்க வந்துட்டு ஒரு ஹைட்ல ஒரு பெரிய போஸ்ட் மாதிரி தானே அதுல இருக்காங்க. சோ அது வந்துட்டு கிரம்பிள் ஆகி ஒரு பக்கமா அப்படியே சாய ஆரம்பிக்குது. அதுல பிரின்சஸ் இருந்துட்டு அப்படியே கீழே போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு ஓவர் கிளாக் மூலியமா பயங்கர வேகத்துல போயிட்டு அவ கீழே விழுகிறப்ப புடிச்சாரா. அப்ப இது எல்லாத்தையுமே பின்னாடி இருக்கிறவங்க பார்த்துட்டு அங்க பாருங்களேன் அது வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு, இது நம்ம மேல விழுந்துற போகுது, எல்லாருமே ஓடுங்க அப்படின்னு இருக்கிறப்ப அந்த சின்ஷங் வந்துட்டு சியோ ஜுன்வோ உங்களை பத்தின என்னோட அந்த ஹஞ்ச் அப்படிங்கிறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எப்படியோ அவளை வந்துட்டு கரெக்டா காப்பாத்தி இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டெடி இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு தூரத்துல இருந்து அவனோட டார்க்னஸ் பவரோட சேர்த்து அவனோட ஃப்ராஸ்ட் பவர் வந்துட்டு யூஸ் பண்றான். இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணி பார்த்ததே கிடையாது. அதனாலதான் அந்த உருவாகிற அந்த ஐஸ் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வேற ஒரு கலர்ல கொஞ்சம் டார்க்கான கலர்ல வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த டெடியை ஒட்டு மொத்தமா உடம்புக்குள்ள இருந்தே உரைய வச்சு நிறைய ஐஸ் ஸ்பைக்ஸை வர வச்சு அதோட உடம்பு முழுக்க குத்தி கிழிச்சாராம். கீழ இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த மேல வந்துட்டு ஒரு ஏரியா ஸ்டேஜ் வந்துட்டு செட் ஆயிருச்சுல, அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஐஸால வந்துட்டு கிரஷ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் அது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா விசிபிளா இருக்கான்னு தெரியல, ஏன்னா அது ஆனா மத்தவங்களுக்குமே தெரிஞ்சிடும். அந்த இடம் உடையறதுல வந்துட்டு அது கவர் ஆகி டக்குன்னு போயிடும் நம்புறேன். அது கடைசியில வெடிக்க வச்சுட்டு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அதுல இருந்து வரான். சோ அது வந்து மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல போல. பட் பிரின்சஸ வந்துட்டு காப்பாத்திட்டான். அப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர் நீ வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மயத்துல இருக்கிற ஹீரோ வந்துட்டு எழுப்பி விடுறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஐஸை வந்துட்டு அப்படியே வானத்துல வர வச்சு கீழே வந்துட்டு இறங்குறான். சோ சின்ஷங் வந்துட்டு நம்ம ஹீரோட ஐஸ் எபிலிட்டியை வந்துட்டு பார்த்துட்டான். அப்ப கையில இருக்கிற பிரின்சஸ் வந்துட்டு மிஸ்டர் ஜுன்வோ என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபெயில் ஆகல மிஸ் பிரின்சஸ், நம்ம வந்துட்டு சேஃபா இருக்கோம். சோ அப்படின்னா நீங்க ஃபெயில் ஆகல தானே அப்படிங்கிறப்ப சின்ஷங் வந்துட்டு சோ மிஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு, டார்கெட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் அது வந்து டெஃபினட்டா நியூட்ரலைஸ் ஆயிருக்கு. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹவெவர் மிஸ் பிரின்சஸ் அதாவது டீம் லீடர் காங் இருந்துட்டு ரொம்பவே இன்ஜூர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறப்ப சின்ஷங் வந்துட்டு ஆஸ் யூ கேன் see மிஸ்டர் ஜுன்வோ எங்களோட மெம்பர்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக எங்களோட கில்டு சார்பா நான் வந்துட்டு உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டோன்ட் டெல் மீ இதுல வந்துட்டு நிறைய கேஷுவாலிட்டிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறப்ப சின்ஷங் இருந்துட்டு 24 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க, 7 பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்காங்க. பட் அதை தாண்டி எதுவுமே இல்லை மிஸ்டர் ஜுன்வோ, சிங்கிள் டெத்து கூட இல்லாம இந்த டஞ்சனை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிருக்கோம். கிரேட் ஒர்க் பிளேயர் சியோ ஜுன்வோ அப்படிங்கிறப்ப அந்த கேஸ் மேன் இருந்துட்டு சார் ஜுன்னோ நான் வந்துட்டு சாக போறேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் மிஸ் ஹீரோனை வந்துட்டு இங்க கூப்பிட்டு இவங்களை வந்துட்டு ஹீல் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி போர்ஷன் வந்துட்டு கொண்டு வர அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவோட ஸ்கில் இருக்குல்ல அது வந்துட்டு ஒரு ஜோக் கிடையாது, கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களோட லெவலை பத்தி போய் தான் சொல்லியிருக்கீங்க, இது வந்துட்டு எல்லாமே ஆசம், என்னோட டீம் லீடர் காப்பாத்துனதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.